ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே போன்ற ஒரு புலனாய்வு அதிகாரியை கைது செய்ய முற்படுவதன் உண்மையான நோக்கம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்வதற்கான சூழலை உருவாக்குவதே என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற சாலே என்ன செய்தார் எனும் தலைப்பிலான விசேட கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர், ඒ සුවිශේෂී භූමිකාව ඒකේ ගෞරවය ගන්න ගිය කෙනෙක් නෙවෙයි. සමහර හිටියා කරපු දෙයටත් වඩා වැඩියෙන් පෙන්නලා ගෞරවය ගන්න මහන්සි වෙච්ච අය. නමුත් රාජ්‍ය බුද්ධ්‍යංශ ප්‍රධානී මේජර් ජනරල් සුරේෂ් සලේ එක වෙලාවක ආරක්ෂක මණ්ඩලයට කියනවා ඉදිරි සතිය තුල විශේෂ ටාගට් එකක් අපිට ගන්න පුළුවන්. එයාර්ෆෝස් එකේ ප්‍රහාරක ගුවන් යානයක් පැය 24ම සූදානමින් තියා. சுரேஷ் சாலையை கைது செய்ய எடுக்கும் முயற்சியானது நாட்டின் தேசிய பாதுகாப்பையும் அரசு இயந்திரத்தின் இருப்பையும் சீர்குலைப்பதற்கான ஒரு அரசியல் நடவடிக்கை. இந்த கைது தமிழ் புலம்பெயர் அமைப்புகளின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக முன்னெடுக்கப்படும் ஒரு திட்டமிட்ட நகர்வு. சுரேஷ் சாலே யுத்த காலத்தில் விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கிய தலைவரான தமிழ்ச்செல்வன் போன்ற இலக்குகளை வெற்றிகரமாக தாக்குவதற்கு தேவையான துல்லியமான புலனாய்வு தகவல்களை வழங்கினார். இவ்வாறு நாட்டுக்காக பாரிய சேவையாற்றிய ஒரு அதிகாரியை இவ்வாறு வேட்டையாடுவதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் என விமல் வீரவன்ச மேலும் தெரிவித்தார். தொடர்பில் அரசாங்கம் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும். அவரை கைது செய்துள்ளதன் மூலம் போலீஸ் உள்ளிட்ட பாதுகாப்பு துறைகள் அனைத்தும் வீழ்ச்சியடையும் அபாயம் இருக்கிறது என முன்னாள் அமைச்சர் SP திசாநாயக்க எச்சரித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், මගේ පෞද්ගලික මතය නම් පාක්ෂු ප්‍රහාරයේ පරීක්ෂණ හුඟක් දුරට අවසන් වෙලා තියෙනවා. ඒ නිසා සමහර අයට දඬුවම් දීලා සමහර අය සිරබත් කාලා සමහර අයට වන්දි ගෙවන්න වෙලා නොයෙකුත් දේවල් වෙලා තියෙනවා. ඒ හින්දා ඒක තව කවුරු හරි වැඩිකාරයෝ ඉන්නවනම් අල්ලගන්න එක ගැන අපේ කිසි ප්‍රශ්නයක් නැහැ. විශේෂයෙන්ම කාදිනල් තුමා ඇතුළු අය මේ පිළිබඳ මීට වඩා සාධාරණයක් යුක්තියක් බලාපොරොත්තු වෙනවා. ඒ වෙනුවෙන් ආණ්ඩුව විශාල කැපකිරීමක් කරලා ඒ වැඩේ කරන එක හොඳයි. හැබැයි ඒ කාරණේදී සලේ පිළිබඳව බොහොම ප්‍රවේශමෙන් කටයුතු කරන්න කියලා තමයි ආණ්ඩුව කියන්නේ. ඒක මොකද ආපහු කැරකිලා ආණ්ඩුවට එක சுனாமிයක් වෙන්න. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சந்தேக நபராக அவரை அரசாங்கம் காணலாம். ஆனால் சாலே எமது நாட்டில் இருந்த அதிகாரிகளில் மிகவும் திறமையான நேர்மையான அதிகாரியாகவே அதிகமானவர்கள் காண்கின்றனர். அவர் தவறு செய்திருந்தால் அவருக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பது என்பது வேறு விடயம். ஆனால் விரைவாக அவரை விடுவித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் போலீஸ் புலனாய்வு துறையில் பாரிய வீழ்ச்சி ஏற்படும். அது அரசாங்கத்துக்கு நல்லதில்லை என்றார். பிரிவினைவாதிகளை மகிழ்ச்சிப்படுத்தவே சுரேஷ் சாலேவை அரசாங்கம் கைது செய்திருக்கிறது. இது யுத்தத்தை வெற்றி கொண்ட இராணுவத்தினரை புலனாய்வுத்துறையை காட்டிக் கொடுக்கும் நடவடிக்கையாகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பத் அத்துக்கோரள தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், මහමොලකරු සොයන බලාපොරොත්තුවෙන් ආපු අනුර කුමාර දිසානායකට මාස 16ක් ගත වෙද්දිත් ගිය අවුරුද්දේ අප්‍රේල් 21 වෙනිදා පාස්කු මහමොලකරු හොයලා දෙන්නන් කියපු ජනාධිපතිවරයාට මේ අප්‍රේල් 21 වෙනකොට එතුමාට සිද්ධ වෙනවා තමන් මේ සඳහා යොදවලා තියෙන කණ්ඩායම යොදවලා මේ වෙනුවෙන් පාස්කු වින්දිතෙන් සතුටු කරන්නට සහ ඔවුන් තෘප්තිමත් කරන්නට යම් ක්‍රියාමාර්ග ගන්න සිදු වෙලා තිබෙනවා. අපි දැක්කා මේ පෙරේදා දවස වෙද්දී බුද්ධ්‍යංශ ප්‍රධානියා අත්අඩංගුවට අරගන්නවා. එතනදී වර්තමාන ආණ්ඩුව ජනාධිපතිවරයා මේ එක ගලෙන් කුරුල්ලු 4-5 දෙනෙක් ගොඩ දාගන්න විදිය පිළිබඳව තමයි මේ ජනතාව සාකච්ඡා කරන්නේ. අපි දැක්කා ඒගොල්ලෝ ඒ කණ්ඩායම ආණ්ඩුව විශ්වාස කරනවා මේ අත්අඩංගුවට ගැනීම තුළ කතෝලික ජනතාව සතුටු වේවි, පාස්කු වින්දිතින් මේ පිළිබඳව සතුටු වේවි. ඒ වගේම මෙතනදී මේ අත්අඩංගුවට ගැනීම තුළ බෙදුම්වාදීන් සතුටු වේවි. ජනාධිපතිවරයා නිරන්තරයෙන් බෙදුම්වාදීන් සතුටු කරන පහුගිය දවස්වල නිරන්තර තමන්ගේ කාලය යෙදෙව්වා. උතුරට ගිහිල්ලා එතුමා සඳහන් කරා යාපනයේ විහාරස්ථාන වලට යන්න එපා කියලා. ශ්‍රීමා බෝධිය පහු කරන් යාපනයේ යන්න එපා කියලා. ඒ ප්‍රකාශ වලින් එතුමා සතුටු කරන්නේ බෙදුම්වාදීන්. මේකත් දෙවෙනි කාරණේ විදියට එතුමා සතුටු කරනවා බෙදුම්වාදීන්ව. මේ රටේ යුද්ධය 30 අවුරුදු යුද්ධයක් අවසන් කරපු මේ රටේ ජනතාව අතරේ ජනතාවගේ හදවත් වලට හරි වේදනාවක් ගෙන දෙමින් එතුමා බෙදුම්වාදීන් සතුටු කරන්නට මේ කාරණේ පාවිච්චි කරනවා. ඊළඟ කාරණේ තමයි වැදගත්ම කාරණේ.
ඒ කාරණේ තමයි මේක මේ වෙලාවේ මේ පාවිච්චි කරන්නේ ගල්ලංගුරු වංචාවේ තියෙන තමන්ගේ ගෑවිලා තියෙන මඩ ටික හොදගන්න පාවිච්චි කරනවා මේ අත්අඩංගුවට ගැනීම. එතකොට මේ ඊළඟ කාරණේ තමයි මේ තුලින් රාජපක්ෂ කඳවුරට ප්‍රහාරයක් කෙල්ල කිරීම. ගොඩනැගෙන ආණ්ඩුවට විරුද්ධව ගොඩනැගෙන ජනතා බලවේගය දිය කර හැරීම. එතකොට මෙන්න මේ කාරණා හතර තමයි ජනාධිපතිවරයා සහ මේ ආණ්ඩුවේ මේ අත්අඩංගුවට ගැනීම තුළ බලාපොරොත්තු වෙන කාරණේ. අපි මේක පිළිබඳව අපි உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகளை கண்டுபிடித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குறுகிய காலத்தில் நீதியை நிலைநாட்டுவதாக தெரிவித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்திற்கு 16 மாதங்கள் கடந்தும் அதனை செய்து கொள்ள முடியாமல் போனது. கடந்த ஏப்ரல் மாதம் பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி தெரிவித்தார். அதனை செய்து கொள்ள முடியாமல் போனதால் தற்போது இந்த ஏப்ரல் மாதமாகும் போது இது தொடர்பில் எதையாவது மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக தற்போது உளவுத்துறையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலேவை கைது செய்திருக்கின்றார்கள். சுரேஷ் சாலேயை கைது செய்ததன் மூலம் ஜனாதிபதி பிரிவினைவாதிகளையும் கத்தோலிக்க மக்களையும் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களையும் மகிழ்ச்சிப்படுத்தியிருக்கிறார். பிரிவினைவாதிகளை மகிழ்ச்சிப்படுத்தும் விடயத்தை ஜனாதிபதி தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார். யாழ்ப்பாணத்துக்கு சென்றும் அதனையே மேற்கொண்டார். அதேபோன்று தற்போது நிலக்கரி மோசடி தொடர்பில் அரசாங்கத்துக்கு எதிராக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டை மறைப்பதற்கும் ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கு ஆதரவாக மக்கள் தற்போது ஒன்று சேர்வதை தடுப்பதற்காகவும் இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது. மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை ஜனாதிபதிக்கு நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போயிருப்பதால் இந்த தாக்குதல் தொடர்பில் விசாரிக்கப்பட வேண்டிய சாணி அபேசேகர, ரவி செனவிரத்ன ஆகியோரை பயன்படுத்தியே சாலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் இவர்கள் 2 பேருக்கும் எதிராக வழக்கு தொடுக்குமாறு ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சாரா ஜெஸ்மின் தப்பிச் சென்ற போது கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக இருந்தவர் தற்போதைய பிரதி பாதுகாப்புத்துறை அமைச்சர் அருண ஜெயசேகர. அதனால் அருண ஜெயசேகர, சாணி அபேசேகர, ரவி செனவிரத்ன மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினரான இப்ராஹிமுடைய மகன்களே குண்டுதாரிகளாக இருந்தனர். இவர்களை வைத்துக் கொண்டே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. சாலையை கைது செய்ததன் மூலம் ஜனாதிபதி தனது அரச புலனாய்வு துறையை பலவீனப்படுத்தியிருக்கிறது. எந்த ஒரு நாட்டினதும் அரசு தலைவர் தனது அரச புலனாய்வு துறையை பலவீனப்படுத்த முயற்சிப்பதில்லை. ஆனால் இந்த ஜனாதிபதியும் அரசாங்கமும் பிரிவினைவாதிகளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக தனது அரசையும் புலனாய்வு துறையையும் பலவீனப்படுத்தி வருகிறார்கள். இந்த கைதானது யுத்தத்தை வெற்றி கொள்ள உயிர் தியாகம் செய்தவர்களின் தாய் தந்தையர்கள் மற்றும் உறவினர்களின் உள்ளம் புண்படும் செயலாகும். யுத்தத்தை வெற்றி கொண்ட இராணுவத்தினரை புலனாய்வு துறையை காட்டிக் கொடுக்கும் நடவடிக்கையாகும் என்றார். මේ පිළිබඳව ගැඹුරින් සොයා බැලීමේදී අපට තේරෙනවා මේ වර්තමාන ජනාධිපතිවරයා මැතිවරණ වේදිකාව තුළ තමන්ට දීපු පොරොන්දු ඉටු කරන්නට බැරුව අපි තමන්ගේ ඒ කණ්ඩායමත් එක්ක තමන් මේ වෙනුවෙන් යොදවලා තියෙන කණ්ඩායම අපි දන්නවා ඒකට කවුද පාවිච්චි කරේ කියලා. අපි දන්නවා මේ කාරණේ සඳහා පාවිච්චි කරපු කණ්ඩායම විශේෂයෙන්ම මේකට ප්‍රශ්න කළ යුතු කණ්ඩායමක් ඉන්නවා. මේකට ප්‍රශ්න කළ යුතු කණ්ඩායමක් ඉන්නවා. හැබැයි කණ්ඩායම ඉන්නේ අනුර කුමාර ජනාධිපතිවරයා එක්ක. ශානි අබේසේකර, රවි සෙනවිරත්න මේ දෙදෙනාට ජනාධිපති කොමිසමෙන් නියෝග කරලා තියෙනවා නඩු දාන්න කියලා, අපරාධ නඩු පවරන්න කියලා. ඒ අපරාධ නඩු පවරන්න කියපු දෙන්න තමයි සුරේෂ් සලේ බුද්ධ්‍යංශ ආඥාපතිවරයා අත්අඩංගුවට ගන්නේ. එතකොට බුද්ධ්‍යංශ ප්‍රධානී අත්අඩංගුවට ගන්න මෙන්න මේ දෙන්න. එතකොට ජනාධිපති කොමිසමෙන් නියෝග කරලා තියෙනවා මේ රවි සෙනවිරත්න සහ ඒ වගේම ශානි අබේසේකරට නඩු පවරන්න කියලා. ඒ විතරක් නෙමෙයි, මේකේ නිරන්තරයෙන් අපි දැක්කා මේ ආණ්ඩුවේ මාධ්‍ය ප්‍රකාශකතුමා නලින් ජයතිස්ස ඇමතුමා නිරන්තරයෙන් කියනවා මේකට එතුමා ප්‍රසිද්ධ ප්‍රකාශයක් කරනවා මේකට ඉන්දියාව සම්බන්ධයි. ඒ වගේම සාරා ජස්මින් පිළිබඳව එතුමා ප්‍රකාශයක් කරා. අපි මේ වෙලාවේ කියන්න කැමති සාරා ජස්මින් පැනලා යන වෙලාවේ නැගණිය ආඥාපතිවරයා විදිහට හිටියේ වර්තමාන ආරක්ෂක ඇමතිවරයා අරුණ ජයසේකර. එතකොට ආරක්ෂක ඇමතිවරයා අරුණ ජයසේකර එතන තියාගෙන තමයි ශානි අබේසේකර එතන තියාගෙන තමයි ඒ වගේම රවි සෙනවිරත්න එතන තියාගෙන තමයි මේ අත්අඩංගුවට ගැනීම කරන්නේ. එතකොට මේ කණ්ඩායම මේක ඇතුලේ තියාගෙන ඒ විතරක් නෙමෙයි මේකේ හාස්‍යජනකම කාරණේ තමයි තමන්ගේ ජාතික ලයිස්තුවේ හිටපු ඊබ්‍රාහිම් මේ සඳහා මුදල් වියදම් කරනවා. ඒ වගේම ඊබ්‍රාහිම්ගේ පුතු දෙන්න මේකට බෝම්බ පුපුරවා ගන්නවා. ඒ බෝම්බ හදන්නේ ඊබ්‍රාහිම්ගේ ගෙදර. ඒ වෙනුවෙන් තඹ දෙන්නේ ඊබ්‍රාහිම්ගේ ෆැක්ටරියෙන්.
මේ සියලු දේ තිබියදී තමන්ගේ ජාතික ලයිස්තු ඉබ්‍රාහිම් තියාගෙන තමයි මේ කණ්ඩායම තමන්ගේ ආණ්ඩුව ඇතුළේ තියාගෙන තමයි අද මේ බුද්ධ්‍යංශ ප්‍රධානිය අත්අඩංගුවට ගන්නේ. බුද්ධ්‍යංශ ප්‍රධානියා අත්අඩංගුවට ගන්නට මේ රටේ මේ මොහොත වෙද්දී මේ අපි ජනාධිපතිතුමාට කියන්නේ මේ රාජ්‍ය පාලනය බිඳවැටවීම ඔබතුමාගේ ආණ්ඩුව සහ කැබිනට් එක මේ වලට කරමින් ඉන්නවා. கொழும்பு ஜிண்டுபிட்டியில் துப்பாக்கிச் சூடு நடத்தி ஒருவரை கொலை செய்து மேலும் 4 காயம் ஏற்படுத்திய குற்றச் செயலுக்கு உதவிய சந்தேக நபர் ஒருவரும் சந்தேக நபரான பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த குற்றச் செயலின் பின்னர் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் துப்பாக்கியுடன் தப்பிச் சென்ற முச்சக்கர வண்டியின் சாரதியே இந்த சந்தேக நபர் என்பதும் சந்தேக நபரான பெண் அவருக்கு துணையாக இருந்துள்ளார் என்பதும் மேலதிக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த 14ஆம் திகதி இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்த நிலையில் கொழும்பு வடக்கு பிரிவு குற்றத்தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகள் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்தனர். அதற்கமைய நேற்று கடவத்தை சூரியபாலுவ பகுதியிலும் வெள்ளம்பிட்டிய வேரகுடல்ல பகுதியிலும் வைத்து சந்தேக நபரும் சந்தேக நபரான பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு வடக்கு பிரிவு குற்றத்தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகள் குழு ஒன்றினால் 6 கிராம் 540 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபரையும் 3 கிராம் 100 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபரான பெண்ணையும் கைது செய்து கரையோர போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 44 வயதுடையவர் எனவும் சந்தேக நபரான பெண் 29 வயதுடையவர் எனவும் இவர்கள் சேதுவத்தை மற்றும் வேரகுடல்ல பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான உத்தரவை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கரையோர போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஆஸ்திரேலியா தமிழ் சங்கத்தின் பூரண அனுசரணையில் கொட்டகலை பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு நிவாரணப் பொதிகள் வழங்கும் நிகழ்வு கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொட்டகலை ஸ்ரீ முத்துவிநாயகர் சுவாமி தேவஸ்தான கலாசார மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக முன்னாள் பிரதமரின் மத விவகாரங்களுக்கான இணைப்பு செயலாளரும் அகில இலங்கை கிறிஸ்தவ அபிவிருத்தி ஒன்றியத்தின் தலைவருமான ஆதி வணக்கத்துக்குரிய பிதா அருட்கலாநிதி எஸ் சந்துரு பெர்னாண்டோ கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பொதிகளை வழங்கி வைத்தார். இந்நிகழ்வில் கொட்டகலை பிரதேச சபை உறுப்பினரும் கொட்டகலை நகர ஐக்கிய வர்த்தக சங்கத்தின் தலைவருமான கௌரவ விஸ்வநாதன் புஷ்பா அவர்களின் ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் நுவரெலியா தமிழ் இசை கலைஞர்களின் இசை நிகழ்ச்சியோடு திம்புலப்பத்தன போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, அரச உத்தியோகத்தர்கள், வர்த்தகர்கள் மற்றும் அதிபர், ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். உங்களை போன்ற தாய்மார்கள், தந்தைமார்கள், சகோதரிகள், சகோதரர்கள், நீங்கள் எல்லோரும் அந்த நிலைக்கு அனுப்பிய ஒரு தருணம் தான். துப்பாக்கிச்சூடு நடத்தி மேற்கொள்ளப்பட்ட இரட்டை கொலை சம்பவத்தின் சந்தேக நபர் ஒருவர் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த போது கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் நேற்று கட்டார் நாட்டிலிருந்து நாட்டை வந்தடைந்த போது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி அன்று கடவத்தை போலீஸ் பிரிவில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் மீது T56 ரக துப்பாக்கியால் சுட்டு இந்த இரட்டை கொலை சம்பவம் இடம்பெற்றது. இந்த குற்றச் செயல் தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த குறித்த சந்தேக நபர் மகர நீதவான் நீதிமன்றத்தினால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். பின்னர் பிணையில் விடுதலையான அவர் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றார். இதன் காரணமாக அவருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டவர் சியம்பலாபே பிரதேசத்தைச் சேர்ந்த 32 வயதுடையவராவார். கடவத்தை போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதே நேரம் 50 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளுடன் பெண்ணொருவர் உட்பட 4 சந்தேக நபர்களை போலீசார் நேற்று மாலை கைது செய்துள்ளனர். அஹுங்கல மற்றும் அம்பலாங்கொட ஆகிய பகுதிகளில் வைத்து கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர்களிடமிருந்து 13 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளும் 14 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டதாக
தென்மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் கித்ஸ்ரீ ஜயலத் தெரிவித்தார். மேலும் இவர்களிடமிருந்து 9 மில்லிமீட்டர் ரக கைத்துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் 30 தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளன. அஹுங்கல போலீஸ் நிலைய அதிகாரிகளால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுடன் சந்தேக நபர்கள் குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதே நேரம் 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான போதை மாத்திரைகளுடன் தம்பதியினர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக பானதுரை தெற்கு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் பானதுரை மற்றும் எகடவுயன பிரதேசங்களைச் சேர்ந்த 37, 20 மற்றும் 19 வயதுடையவர்கள் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய பானதுரை குடகாமுள்ள பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது 20,000 போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட தம்பதியினர் 23,000 ரூபாய் மாதாந்த வாடகைக்கு வீடொன்றை பெற்று அங்கிருந்தே இந்த போதை மாத்திரை வியாபாரத்தை முன்னெடுத்து வந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நாட்டை தாக்கிய டிட்வா சூறாவளியினால் காணாமல் போன 173 பேரை இதுவரையிலும் கண்டுபிடிக்க முடியாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி இலங்கையின் தென்கடற்பரப்பில் உருவான குறைந்த அழுத்தம் நவம்பர் 27ஆம் தேதி சூறாவளியாக மாறியது. இந்த சூறாவளியினால் நாட்டின் 22 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் சுமார் 600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இலங்கை வரலாற்றில் இயற்கை அனர்த்தத்தினால் ஏற்பட்ட அதிகூடிய உயிரிழப்பாக பதிவாகியிருந்ததுடன் அதிகமான மரணங்கள் மத்திய பகுதியில் உள்ள பதுளை மாவட்டத்தில் பதிவாகியிருந்தது. டிட்வா சூறாவளியினால் 1150 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் பலர் வேறு இடங்களில் தங்கியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. டிட்வா ஏற்படுத்திய பரவலான பேரழிவுக்கு பின்னர் 93 நாட்களுக்கு மேலாக மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் காணாமல் போன 173 பேரை இதுவரையிலும் கண்டுபிடிக்க முடியாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. 20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிராக பல்லேக்கிளையில் இன்று நடைபெறவுள்ள போட்டியே இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் சனத் ஜெயசூரிய பயிற்சியாளராக பணியாற்றும் கடைசி போட்டியாகும். இம்முறை 20 உலகக்கிண்ண தொடரின் பின்னர் தான் பதவியிலிருந்து விலக உள்ளதாக ஜெயசூரிய இத்தொடர் ஆரம்பமாவதற்கு முன்னரே உறுதிப்படுத்தியிருந்ததுடன் அந்த தீர்மானத்தில் அவர் இதுவரை எந்த மாற்றமும் செய்யவில்லை. பதவி விலகல் தீர்மானம் குறித்து அவரிடம் வினவிய போது அதற்கு பதிலளித்த அவர் தனது தலைமை பயிற்சியாளர் ஒப்பந்த காலம் மேலும் எஞ்சியிருந்த போதிலும் அந்த பதவியில் தொடர்ந்து நீடிக்கும் எண்ணம் தமக்கு இல்லை என்று கூறியுள்ளார். 2024 ஜூலை மாதம் இந்தியாவிற்கு எதிரான தொடரின் போது இடைக்கால பயிற்சியாளராக பொறுப்பேற்ற சனத் ஜெயசூரிய அதே ஆண்டின் இறுதியில் முழுநேர தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார். ஜெயசூரியவின் தலைமை பயிற்சியாளர் பதவி காலத்தில் இலங்கை அணி அனைத்து வகையான போட்டிகளிலும் 74 போட்டிகளில் விளையாடியுள்ளதுடன் அதில் 34 வெற்றிகளையும் 38 தோல்விகளையும் பதிவு செய்துள்ளது. அத்துடன் 2 போட்டிகள் எவ்வித முடிவுகளுமின்றி நிறைவடைந்துள்ளன.